நான் இந்த இடத்துல ப்ளூ சட்டை மறந்து கொண்டே வர மாட்டேன். அஜித் ஒரு கலைக்காவியத்தை எடுத்தா கூட அவர் கன்ஃபார்ம் மட்டும் தான் வருவாரு. மோஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ் என்ன சொல்றாங்கன்னா இது அஜித் ஃபேன்ஸுக்கான படம், அஜித் ஃபேன்ஸுக்கான படம்னே சொல்லி நியூட்ரல் ஆடியன்ஸ் அவங்களே சொல்றாங்க நியூட்ரல் ஆடியன்ஸ் பிடிக்காதுன்னு. டவுன்லேன்னு சொல்ல போனா வேதாளத்துக்கு அப்புறமே அஜித்துக்கு ஒரு ப்ராப்பரான படமே அமையல. அம்மா சாப்பிட்டா அம்மா சமூகத்தை திருத்தி இந்த சமூகத்தை திருத்தறதுக்கு 1000 படம் வந்தாலும் திருத்த போறது கிடையாது. நீங்க விடாமுயற்சி நீங்க அக்செப்ட் பண்ணி இருந்திருந்தீங்கன்னா வலிமை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க, துணிவு அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி படம் வந்திருக்காது அவர்கிட்ட இருந்து. நான் வந்து புதுசா ஒரு அனுபவம் தேட போறேன், புதுசா ஒரு கதையை பார்க்க போறேன் அப்படின்னா இது உங்களுக்கான படம் கிடையாது. நீங்க அந்த மைண்ட் செட்ல போனீங்கன்னா கன்ஃபார்ம் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. வணக்கம் கைஸ், நம்ம இந்த வீக் வந்து நம்ம தலை இல்ல ஏகேன்னு சொல்லணும்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நாங்களும் ரிவ்யூலாம் போட்டோம். நீங்க என்ன திருப்பி வந்தீங்கன்னா இல்ல நாங்க வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்ல பேசலாம்னு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம். இது ஒரு டிஸ்கஷன் வீடியோ மாதிரி தான். என்னன்னா இந்த குட் பேட் அக்லி வந்து எல்லாரும் வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிக்கல. முக்காவாசி மோஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ் 80% ஆஃப் ரிவ்யூஸ் வந்து இந்த படம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அவங்க வந்து அவங்க ஒரு பாயிண்ட் வந்து இங்க ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க ப்ரோ. என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸா இந்த படம் செலிப்ரேட் பண்றா ஓகே, ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதுன்னு அவங்களே வந்து அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, பிடிக்காது. ஏன் என்ன இது ஸ்டோரி இல்ல, என்ன ஸ்கிரீன் பிளே இல்ல, ஏதோ கஷாமஷான்னு வருது, என்னென்ன பண்றீங்க, ஓகே ஃபேன் சர்வீஸ் தான் எடுக்கிறீங்க, பட் ஸ்டில் அதுக்கு ஒரு ஸ்டோரி வேணும்ல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வச்சுட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அந்த அதர் சைட் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. லிட்டரலா எனக்கு தெரிஞ்சு மங்காட்டாக்கு அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணி பார்த்த படம் நான் இதுதான் நான் ஒத்துப்பேன் ஒரு பீயிங் அஜித் ஃபேனா. அப்படிதான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வேதாளம்க்கு அப்புறம் வேதாளம் கைண்ட் ஆஃப் வேதாளம் சொல்லலாம். எனக்கு வேதாளம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் வந்து வேதாளம் ரொம்ப ஐயாவே இருந்தது அந்த டைம்ல. ஓகே கரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் வைக்கல இந்த படம் பர்ஃபெக்ட்டா உட்கார்ந்துதான் இருக்கேன். ஆனா இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஏன் அவங்களுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகல? அவங்க சொல்ற பாயிண்ட்லாம் கரெக்டா? ஓகே ஏன் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்கன்னா அந்த பாயிண்ட்லாம் நம்ம அதுதான் வந்து கோர் கண்டென்ட்டா பேச போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டாவே வீடியோக்குள்ள போலாம். நீங்க எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம ட்ரையல் சக்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய காத்துட்டே இருக்கு. வீடியோக்குள்ள போலாம். என்ன பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா எனக்கு குட் பேட் அக்லி வந்து ஒரு ஸ்டார் வீக்ல எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஒரு குவைட் வந்து எல்லா ரிவ்யூஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் லிட்டரலா ப்ளூ சட்டை எடுத்துட்டீங்கன்னா நீங்க நான் இந்த இடத்துல ப்ளூ சட்டை மறந்து கொண்டே வர மாட்டேன். அஜித் ஒரு கலைக்காவியத்தை எடுத்தா கூட அவர் கன்ஃபார்ம் மட்டும் தான் வருவாரு. ஏன்னா அவர் வாங்கின அடி அப்படி. அஜித்னு இல்ல எந்த பெரிய இல்ல நான் வந்து பார்த்த முரண்பாடு என்னன்னா அவர் அஜித்தை டார்கெட் பண்ணாலும் விஜய் டார்கெட் பண்ணது கிடையாது. அது நீங்க ஒத்துக்கிட்டா ஆகணும். ஏன்னா அஜித் மேல என்ன ஒரு கடுப்பு உணர்ச்சி இருக்குன்னு தெரியல. சோ அஜித் ஒரு நல்ல காவியமாவே எடுத்து கொடுத்தாலுமே அவர் நீங்க ப்ளூ சட்டை மாற ரிவ்யூ கன்சிடர் பண்ணாதீங்க. மீதி என்ன சொல்ற காக்கி டாக்கிஸ்லாம் கூட அவர் அதெல்லாம் புட் ஃபோர்ட் வந்தார். ஓகே ஃபேன் சர்வீஸ், பட் எவ்வளவு நேரம் அதை பண்ணுவீங்க? ஒரு மாதிரி சகிப் தட்டுச்சு. ஏகே மட்டும் தான் தெரியாது இருக்கிறார். ஏகே இருக்கார் அவரே அந்த ரிவ்யூல சொல்லியிருப்பாரு. அருண் லைக் எல்லாருமே சொல்லினாங்க. பாசிட்டிவா சொன்னார் மட்டும்தான் நம்ம இட் இஸ் பிரச்சனை 100/100 கொடுத்துட்டாரு. ஓகேவா, அவர் வந்து என்ன சொன்னார்னா எது மூளையெல்லாம் கைட்டு வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னரா இருக்கு, இங்க வந்து நம்ம லாஜிக்லாம் இங்க பார்க்க கூடாதுன்னு அவர் அப்படி சொல்லிட்டாங்க. அங்க அப்படியே இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் ஜெனரல் ஆடியன்ஸ்மே 2-3 பேர் ஜெனரல் நியூட்ரல்னு சொல்ல முடியாது. லைக் நீங்க என்ன அஜித் ஃபேன்ஸ்னா சொல்றீங்க, நான் என்ன படம் பார்க்கலாம், நிறைய பேர் படம் பார்க்காம அஜித் ஃபேன்ஸுக்காக தான் இருக்கேன், நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துட்டே இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ் என்ன சொல்றாங்கன்னா இது அஜித் ஃபேன்ஸுக்கான படம், அஜித் ஃபேன்ஸுக்கான படம்னே சொல்லி நியூட்ரல் ஆடியன்ஸ் அவங்களே சொல்றாங்க நியூட்ரல் ஆடியன்ஸ் பிடிக்காதுன்னா. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சொல்லக்கூடாதுல்ல. இது ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பேசிதான் ஆகணும். எல்லா ரிவ்யூவர்ஸும் சரி, பப்ளிக் மீன் அஜித் ஃபேன்ஸ் சரி, ஃபேன்ஸ்க்கான படம் இது ஃபேன்ஸ்க்கான படம்ன்றதை தாண்டி எத்தனை வருஷம் அஜித்தோட படத்தை பார்த்தவங்க எல்லாருக்கான படம் தான் இது. ஏன்னா ஃபேன்ஸ் மட்டும் அஜித் படத்தை பார்த்தது கிடையாது. வருஷமா எல்லா ஜெனரல் ஆடியன்ஸும் பப்ளிக் ஆடியன்ஸும் ஏன் ஒரு விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, சூர்யா ஃபேன் எல்லாருமே அஜித் படத்தை பார்த்து வந்திருப்பாங்க. சில படம் வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச அஜித் படம்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதனோட ரெஃபரன்ஸுமே இந்த படத்தில் இருக்கிறதால இந்த படம் வந்து ஃபேன் சர்வீஸ்லயும் சரியா கொண்டாடப்பட்டிருக்குன்றதான் பாயிண்ட். செகண்ட், நீங்க ரிவ்யூவர் பக்கம் வந்ததால நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த படம் வந்து ட்ரைலரோ டீசரோ போடாம ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் பண்ண படமும் கிடையாது. இதுக்கு பின்னாடி அந்த படம் மேக் பண்ணும்போது அந்த பஃப் நியூஸ்லாம் வெளியே வரப்ப வந்து இது வந்து அப்படியே ஒரு த்ரில்லர் எலமெண்ட், இது வந்து இந்த மாதிரி ஒரு படம், இது அப்படியே ஆக்டிங்ல வந்து நாங்கள் புரிஞ்சு தள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் பாய் சம்பவம். அஜித்தை வச்சு நாங்கள் எவ்வளவு செலிப்ரேட் பண்ண முடியுமோ செலிப்ரேட். ஏன்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்க டவுன்லேன்னு சொல்ல போனா வேதாளத்துக்கு அப்புறமே அஜித்துக்கு ஒரு ப்ராப்பரான படமே அமையல. நீங்க சொன்ன மாதிரி விவேகம் எடுத்துக்கோங்க, விஸ்வாசம் கூட வந்து எனக்கு கேட்டுனா அந்த அஜித்தோட மீட்டர்ல கிடையாது. அதுக்கடுத்து வலிமையில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ வரைக்கும் துணிவு வரைக்குமே வந்து அந்த பஞ்சாயத்து இருக்கு. சோஷியல் விடாமுயற்சியில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு மனுஷன் தன்னோட இயல்பு, அதாவது மங்காத்தா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐ ஆக்டிவான ஒரு படத்தெல்லாம் விட்டுட்டு நான் சமூகத்துக்கு கருத்து சொல்ல போறேன்னு எடுத்துட்டு வந்த படம் எந்த அளவுக்கு பேக்லாஷ் ஆச்சு எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும், மக்களுக்கு நல்லது கருத்துக்களை போய் சேர்க்கணும் சொல்றது மூலமா நீங்க சொன்ன அந்த
சோ கால் ஜெனரல் ஆடியன்ஸும் சரி அவரோட ஃபேன்ஸுமே திருப்திப்படுத்த முடியாத ஒரு படமா தான் இது வரைக்கும் அமைஞ்சிட்டே இருந்தது. யோசிச்சாரு ஜெனரல் ஆடியன்ஸ் சும்மாவே வரமாட்டாங்க, அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃபேன்ஸ்க்காக படம் எடுத்தாலாவது ஃபேன்ஸா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ற ஒரு முயற்சி தான் ஆதிக்கு உள்ள இறங்கினாரு. இதை நம்ம அஜித் சார் எங்க பாராட்டி ஆகணும்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிக்கிட்ட உபதேசித்தாரு. அதாவது நீ பண்ணி போவா, என்ன வேணா பண்ண சொல்ல நான் பண்றேன், நான் வந்து உள்ள தலையிடவே மாட்டேன், நீ இதை மாத்து இல்ல எனக்கு இந்த டயலாக் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ்டா இருக்கு எனக்கு இதை மாத்து, எதுவுமே கேட்கல. போ நான் உன் போக்குல வரேன், இத்தனை காலமா என் போக்குல நான் கூட்டு போனேன், எதுவுமே நடக்கல, நல்ல நல்ல டேரக்டர்ஸ்லாம் வீணா தான் போனாருங்க, யக்ஷிநாத்ல இருந்து மகிழ்ச்சி வரைக்கும். இவர் நம்ம அவருமே குறை சொல்ல முடியாது, அவர் நல்ல கருத்துக்களை சொல்ல தான் எடுத்தாரு, அதுவும் இங்கேயுமே ஒர்க் ஆகல. ஏன்னா இத்தனை வருஷம் அஜித் சார் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது ஒரு மாஸ் அண்ட் ரா ஆக்ஷன், அவர் ஒரு பேடியா தான் நமக்கு எல்லாருமே தெரியும். தீனாவை எடுத்துக்கோங்க, சிட்டிசன் எடுத்துக்கோங்க, மங்காத்தா எடுத்துக்கோங்க, வில்லன் எடுத்துக்கோங்க, காட்ஃபாதர் எடுத்துக்கோங்க, வரலாறுல இருந்து சொல்றேன் எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலுமே அவர் லைட்டா ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது நீங்க நல்லாவே நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் அவருக்கு வந்து இட்ட கொடுத்தது. அட்டகாசம் எடுத்துக்கோங்க, டபுள் ஷேட் டபுள் கேரக்டர் வரும்போது அந்த தலை கேரக்டர் வரப்பதான் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொரு ஜீவா கேரக்டர் அந்த வரப்ப அந்த அளவுக்கு இருக்காது. சோ அவரோட நம்ம எல்லாமே பார்த்து பழகினவரை சோஷியல் மெசேஜ் சொல்றாரு, அம்மா சாப்பிட்டா அம்மா சாப்பிட்டு மனைவி இல்ல அவர் சொல்ல வந்ததெல்லாம் கரெக்ட் கரெக்ட் ஆகல யாருக்குமே. அஜித் சார் கிட்ட யாருமே எதிர்பார்க்கலன்றா சொல்லணும். ஜெனரல் ஆடியன்ஸும் பார்த்தாரு, சொன்ன மாதிரி ஃபேன்ஸையும் பார்த்தாரு, ரெண்டு பேருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஃபேன்ஸ்க்காக படம் எடுக்கிறாரு. உண்மையா சொல்ல போனா இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. நம்மளோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை விட்டுருங்க, அவுட் சைடுல வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த 10 வருஷத்துல ஃபேன்ஸை வந்து துளி கூட டிசப்பாயிண்ட் பண்ணாத படமா வந்து நான் ஐ மீன் குட் பேட் அக்லி பார்க்கறேன். ஏன்னா வந்து சில படமே என்னதான் இப்ப விசுவாசமா இருந்தாலுமே இட்டுன்னு சொன்னாலுமே ஃபேன்ஸுக்கு சில பேருக்கு பிடிக்கவே இல்லை அந்த படம். க்ளோஸ் சர்க்கிள்ஸே வந்து நானுமே என்ன சொல்லுவேன்னா டானோட வெர்ஷன் தான் படம் ஃபுல்லா கிரிஞ்சி பண்ணிட்டு கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லா எடுத்து பயங்கர கலெக்ஷன் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீச் பண்ண, அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீச் பண்ணுவார் படம். அவர் அதை புடிச்சிட்டு மத்த படத்தை பார்த்து மத்ததையும் விட்டாரு அவர். சோ என்ன கேட்டீங்கன்னா ரிவ்யூஸ் மறந்துருங்க. ஏன்னா ரிவ்யூஸ் வந்து நீங்க என்னதான் நல்ல நல்ல படம் எடுத்து கொடுத்தாலுமே வந்து அவங்க அதுல ஒரு குறைய தான் பாக்குறாங்கன்றதா என்னோட, அதாவது பெரிய ஆக்டர்ஸ் நான் சொல்றேன், நீங்க சின்ன சின்ன பட்ஜெட் படத்துக்கு போகாதீங்க, பெரிய ஆக்டர்ஸ் சொல்றேன், அது அவங்க எதிர்பார்க்கறது மாஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான். சேம் கம்பேர் டு அஜித், சேம் கம்பேர் டு ரஜினி. ரஜினிக்கெல்லாம் நம்ம சொல்ல தலைவர் இருக்கலாம், காலா எடுத்தாரு, கபாலி எடுத்தாரு, என்ன நடந்தது நமக்கு பேட்டர்ன் வந்தது, என்ன நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ டாப் ஆக்டர்ஸ் கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மசாலா கமர்ஷியல் தான். அது நீங்க வந்து எந்த லெவலுக்கு கொடுக்குறீங்கன்னு தான் விஷயமே தவிர அதை விட்டு நீங்க கருத்து சொல்ற இல்ல, நீங்க அதுல கருத்து சொல்லுங்க. கண்டென்ட் ஓரியன்டட் ரோல்ஸ் தான் நடிக்க போறீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே ஓகே பண்ணி. இப்ப கமலஹாசன் சார் பண்ணாருன்னா அதை ஏத்துப்பாங்க, சூர்யா சார் பண்ணா எடுத்துப்பாங்க, விக்ரம் சார் பண்ணா எடுத்துப்பாங்க. இதே ரஜினியோ சரி, விஜய் சாரும் சரி, அஜித் சாரும் சரி பண்ணாங்கன்னா வாய்ப்பு கிடையாது, ஏத்துக்கவே மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அது காலால நடந்தது. தளபதி இன்னும் அந்த ஜோனுக்கு போகல. இல்ல மேபி தளபதி அவர் மீட்டர் புடிச்சிட்டாரு. இல்ல ஆக்சுவலி அதான் சொல்றேன், அந்த படத்துல பாத்தீங்கன்னாலுமே மெசேஜ் இருக்கும், ஆனா அதே சமயம் எலிவேஷன்ஸ் இருக்கும். நீங்க கத்தில எலிவேஷன்ஸ் இல்லாத இடமே கிடையாது, எல்லாருமே எலிவேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து சட்டலா ப்ளே பண்ற படம் எதுவுமே ஓடுனது கிடையாது. இந்த ஹீரோஸ் நான் பொறுத்தவரை சொல்றேன், அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் மூணு பேருமே சட்டலா ப்ளே பண்ண ரோல்ஸ் எதுவுமே ஓடுனது கிடையாது. அன்லெஸ் அந்த சட்டில்னஸ்ல வந்து படத்துல எலிவேஷன்ஸ் இருக்கணும். இது எதுவுமே படத்துல எலிவேஷன்ஸ் பெருசா இருந்தது கிடையாது. காலால சொன்ன சமூக கருத்துமே ரீச் ஆகல. அஜித் சார் அச்சீவ் பண்ண 3 படமுமே ரீச் ஆகல. விஜய் சார் மட்டும் தான் வந்து கொஞ்சமா அந்த மீட்டரை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இதான்ப்பா வரும், இந்த ரூட்லயே போயிடலாம், வெற்றியோ தோல்வியோ இங்கேயே பாத்துக்கலாம் சொல்லிட்டு இறங்கின ஒரு படம் தான், கேரக்டர் தான் விஜய் சார் பண்ணாரு. மத்தபடி வந்து இவங்களும் இந்த மாதிரி படம் பண்ணாதான் ப்ரோ ஓடும். ஓகே, இதுதான் என்னோட கருத்து. ஓகே, எனக்கும் அதுதான். எனக்கு ஃபீல் டிப்பிக்கலா எனக்கு இந்த மாதிரி படம்லாம் பிடிக்காதுன்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்னன்னா இப்படின்னா ஒரு மேட் ரஷ்ஷரா இருந்தது. எங்கேயுமே நான் யோசிக்கவே விடல, கணமன ஸ்கிரீன்ல ஏதோ பண்ணிட்டேனாங்க. அது என்னடா பண்றீங்க அப்படிலாம் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அடிக்கல. உங்களுக்கு தேவை இப்ப வந்து இந்த மாதிரி படம் பார்க்க வரவங்களா 3 மணி நேரம் வந்து நான் ரெஃப்ரெஷிங்கா வந்துட்டு, அதாவது என் உலகத்தை மறந்து இதை பார்த்துட்டு நான் நிம்மதியா போகணும், அப்படி வரவனுக்கு கன்ஃபார்ம் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். எனக்கு அப்புறம் இருந்தது, நான் எதுவுமே யோசிக்கல, ஒரு மேட் ரஷ்ஷா இருந்தது. வா அப்படின்னா இருந்தது. நிறைய சீன்லாம் கிரேஜ். அந்த புலின்னு ஒரு சீன் வரும், அதெல்லாம் வேற லெவல்ல. ஆக்சுவலி இதுல ரொம்ப நாட்டினஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது இல்லாம எனக்கு வந்து அஜித் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஆக்டிவா இந்த படத்துல எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு இருக்கு, அவர் இத்தனை கெட்டப்ஸ் ப்ளே பண்ணது இந்த படத்துல தான். ஒரு படத்துக்காக இவ்வளவு மெனக்கட்டியா 10 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசி 10 வருஷத்துல வந்து அவர்தான் கடைசி அந்த லுக்லாம் செம மாசா இருந்தது. ஒரு 10 லுக் கெட்டப் பண்ணிருக்காரு, கட்டுமே வேற லெவல்ல இருக்கு. அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா லீனா எல்லா லுக் வரும்போது நரண்டா எப்படி அதை ரீக்ரியேட்லாம் பண்றீங்க திருப்பி அப்படின்னு. என்னதான் டிஏஜிங்கா இருந்தாலுமே நமக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. எனக்கு அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங். எனக்கு ஓகேடா, நீ கரெக்டெல்லாம் சொல்ல, நீ இப்படியே நடிச்சிட்டு போய் நான் என்ஜாய் பண்ணிட்டு போறேன்னு எனக்கு அந்த ஃபேன் வெஹிக்கிள் பிடிக்காத எனக்கே வந்து ஒரு அளவுக்கு வந்து பிடிச்சிட்டு. அதே மாதிரி எனக்கு என்ன ஃபீல் இருந்ததுன்னா எய்தர் ஃபேன் வெஹிக்கிள் எடுத்திருக்காங்க, ஆனா என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விக்ரம் பேட்டை பாத்தீங்க, பேட்டையில கூட எனக்கு தெரிஞ்சு பேட்டையிலுமே ஸ்டோரி கிடையாது. செகண்ட் ஹாப்ல ஒரு ஸ்டோரி கொண்டு
அது கிரி படம். செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரின்னு ஒன்று கொண்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலா எனக்கு இந்த படம் மாதிரி தான் இருக்கும் பேட்டாமே. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரின்னு கொடுத்தா அது ஒர்க் அவுட்டே ஆகல. விக்ரம் வந்து அது வேற லெவல்ல எடுத்துட்டாரு. எனக்கு அதுதான் பாத்தது இவரு அந்த இன்டென்ட் கொண்டு நான் ட்ரெய்லர் எல்லாத்துலயுமே இதுதான் கொண்டு வரும்போது எனக்கு அதை செட் பண்ணனால ஆக்சுவலி வந்து நீங்க எப்பவுமே இது ஒரு புதுவிதமான ஒரு ஃபேன் பை இருந்தது. ஏன்னா நான் இங்க நான் ரிவ்யூவர் ஜாமின்னு சொல்லிட்டு ஜாமி பான்சன் ஒரு ஹிந்தி ரிவ்யூவர் அவர் என்ன சொன்னார், இது ஒரு புதுவிதமான ஸ்டார் வெஹிக்கிள் மாதிரி இருக்கு. நான் இப்பதான் செட் ஆயிட்டு வந்தேன். எனக்கு வந்து இதே ஷாருக் கானுக்கோ சல்மான் கான் லைக் ஐ வில் பி லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்றேன் இது வந்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆதிக் நான் நினைச்ச மாதிரி கன்ஃபார்ம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இந்த படம் பண்ணியிருக்கவே மாட்டார். அவரோட பேசிக் நீட் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, எனக்கு அதுவே போதும், நான் ஜெயிச்சிட்டேன். இந்த மனநிலையில ஒரு படம் பண்ணியிருந்தா கன்ஃபார்ம் ஆதிக் ஜெயிச்சிட்டார் தான். எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப அந்த ஃபேன் மூவ்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன இருக்கும், பேக் ஃபயர் ஆனா நம்ம சொல்லிருக்கலாம் யாருமே. ஆனா பட் அது ஒர்க் அவுட் ஆகி சொல்றேன். அதை பிரிச்சு நம்ம யோசிக்கணும். இது வந்து ஒரு பெரிய ஆக்டருக்கான ஒரு ஃபேன் பாய் சர்வீஸ். அவர் இத்தனை வருஷம் படம் பண்ண எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. அட்லீஸ்ட் நான் ஒரு மாசா பண்ணி இத்தனை படத்தை எடுத்து நான் ஒரு படமா பண்ணி அது நிறைய கிரியேட் பண்ணி நான் வைக்கிறேன். அவருக்கும் இல்ல த்ரிஷாக்கும் நிறைய மூமெண்ட்ஸ், கில்லியோட ரெஃபரன்ஸ் இருக்கு, விஜயோட ரெஃபரன்ஸ் நிறைய. ஆக்சுவலி வந்து எப்படின்னா இது வந்து ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் அது கலாய்க்கிறதுக்கு சொல்ல ஒரு மேஷப் மாதிரி தான். பட் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. நல்ல ஒரு மேஷப் நல்லா வந்திருக்கு. மனோஜ் மாரி கூட போட்டுருப்பாரு ஒரு மேஷப் நல்லா வந்திருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என்னோட கருத்து என்னன்னா நீங்க விடாமுயற்சி நீங்க அக்செப்ட் பண்ணி இருந்திருந்தீங்கன்னா, வலிமை அக்செப்ட் பண்ணிருந்தீங்கன்னா, துணிவு அக்செப்ட் பண்ணிருந்தா இந்த மாதிரி படம் வந்திருக்காது அவர்கிட்ட இருந்து. நீங்க அது ரெண்டுமே மூணுமே அக்செப்ட் பண்ணல. சோ இந்த மாதிரி படம் கொடுத்தாரு, இது எல்லாம் அக்செப்ட் பண்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கு மேல அஜித் சார் இந்த ரூட்ல போறதுதான் கரெக்ட். அதாவது அன்அப்பாலஜெட்டிக்கலா ஒரு நல்ல மாசான ஒரு ராவ ஒரு படம் எடுத்துதான் ஆகணும். அவர் இதுக்கு மேல வந்து சமூகத்தை திருத்தி இந்த சமூகத்தை திருத்தறதுக்கு 1000 படம் வந்தாலும் திருத்த போறது கிடையாது. ஆல்ரெடி டைரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க இன்டென்ட் பண்ணி. இல்ல ஓப்பனா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா நீ 1000 படம் எடுத்தாலும் அவன் திருந்தணும்னு நினைச்சாதான் திருந்துவான். நீங்க திருத்துறதுக்கு படம் எடுத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு மூவி வெஹிக்கிள் அப்படி பிரமாண கருத்தை சொல்றதுக்கு இருக்காங்க டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அத ஸ்ட்ராங்கா நம்ம இவங்க வந்தா அங்க வந்து கமர்ஷியல் மேன் கொண்டு வருவாங்க. அது வந்து ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஒண்ணா அவங்க சொல்றேன்னா ஃபேன் சர்வீஸா இல்ல கமர்ஷியல் ஃபுல்லா அப்படி போயிடுது. இல்ல நம்ம ராவா ரஞ்சித் படம் நம்ம மாரி சொல்றது மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருங்க. ரெண்டுக்கு இல்லாம நடுவுல வரும்போது எல்லாரும் என்ன பொறுத்தளவுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ் அந்த மாதிரி படம் கொடுக்கிறது கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஒரு காலத்துல வந்து அந்த மெசேஜ்லாம் பெரிய ஆக்டர் சொன்னதா ஏத்துப்பாங்க அப்படின்னு இருந்தது. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம எப்படி சொல்றோம்னா ஓடிடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே எல்லாருமே எல்லா விதமான படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஒரு காலத்துல வந்து விஜய் படம் தான் பார்ப்போம், அஜித் சார் படம் தான் பார்ப்போம், இந்த பக்கெட் வந்தா சூர்யா சார் படம் தான் பார்ப்போம். அப்படிதான் அவங்க சொன்னாதான் ஏத்துப்போம், ரஜினி சார் பண்ணாதான், கமல் சார் சொன்னா. இப்ப வந்து எல்லாருமே ஓடிடிக்கு ஆக்சஸ் வந்து போச்சு. எல்லாரும் எல்லா விதமான படமும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, எல்லா லாங்குவேஜான படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு நல்ல கருத்து சொல்ற படத்தை கலையரசன் வச்சு எடுத்தாலும் ஓடும். ஆக்சுவலி வந்து ரொம்ப சிம்பிள்னா நீங்க படம் போய் பாருங்க, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த படம் உங்களுக்கு. இன்னொரு ஒரு இதுமே இருக்கு. எனக்கு பாயிண்ட் ஆஃப் இப்படி இருக்குன்னா நான் என்ன பார்த்தேன்னா எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு நெகட்டிவ் தெரியல. எனக்கு இப்போ நான் இந்த படம் இப்படி ஒர்க் அவுட் ஆகணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீனே ஒர்க் அவுட் ஆயிடுன்னு வச்சுங்க, படம் ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீனே ஒர்க் அவுட் ஆகலன்னா படம் ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் சிம்பிள் இந்த படத்தோட லாஜிக். நீங்க உள்ள போகும்போது நான் போய் இதுல நெகட்டிவ் இருக்கு உள்ள போறப்ப உங்க மைண்ட் செட் தான். நீங்க வந்து இல்ல இது ஒரு ஜாலியான படம் அப்படி பார்க்க போறேன்னு ஒரு போயிட்டு போனீங்கன்னா ஃபேன் சர்வீஸ் தியேட்டர்ஸ்ல போய் ஒரு இல்ல நான் வந்து புதுசா ஒரு அனுபவம் தேட போறேன், புதுசா ஒரு கதையை பார்க்க போறேன் அப்படின்னா இது உங்களுக்கான படம் கிடையாது. நீங்க அந்த மைண்ட் செட்ல போனீங்கன்னா கன்ஃபார்ம் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஓகே, ஆக்சுவலா இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். நான் போன விடாமுயற்சியிலுமே நான் அதெல்லாம் சொல்ல வந்தேன். ஃபேன் சர்வீஸ்னா ஃபேன் சர்வீஸா போயிருங்க, இல்ல டார்க்னா ரெண்டுக்கும் இல்லாம போயிருங்க. எனக்கு கேட்டா இல்ல அதான் உங்க பாயிண்ட்டையும் நான் வந்து இது பண்றதை தாண்டி இவங்க அந்த படி படம் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுக்கு ஏன்னா ஹை பட்ஜெட் நிறைய செலவு பண்றீங்க. இப்படி பண்ணாதான் மினிமம் கேரண்டியா வந்துரும். ஃபேன்ஸே ஒரு 10 தடவை பார்ப்பாங்க. இப்போ வந்து சொல்றல, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்களே 3 தடவை பார்த்தவங்களா இருக்காங்க. நிறைய விஜய் ஃபேன்ஸே 2 தடவை பார்த்திருக்காங்க படம் போயிட்டு. எனக்கு தெரியும். ஆமா, அவங்களுக்குமே படம் பிடிச்சிருக்கு. அதான் சொல்றேன். சோ நீங்க கலெக்ஷன்ஸ் பத்தி யோசிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி படம் எடுத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லப்போனா எதையும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் பாருங்க, ஜாலியா போய் பாருங்க. ஒர்க் அவுட் ஆகி என்ஜாய் பண்ணுங்க, இல்ல ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகலாம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான் இந்த கருத்தை சொல்ல போறேன். அது லைக் யாரையும் பார்த்து இவங்க ஓகே ரிவ்யூ எல்லாம் போய் சொல்லிட்டாங்க நீங்க பாக்காதீங்க அப்படின்னா நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு படம்னா ஆக்சுவலா இந்த படம் வந்து ஐ மீன் இந்த படம் எப்படின்னா கஷ்டமான படம். எதுக்குன்னா ரிவ்யூ பண்றது அப்படிதான் இருக்கு, அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோ ஓரளவுக்கு நாங்க இன்டென்ட் பண்ணத பேசிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய எங்க சேனல்ல வந்துட்டே இருக்கு. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பாய்.